வணக்கம் மக்களே. நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 6000க்கும் மேற்பட்ட படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. 1931ஆம் ஆண்டு வந்த காளிதாசன்ற படம் தான் முதலாவது பேசும் படமாக இருந்துச்சு. இத்தகைய சிறப்பான வரலாற்றில் நம்மளோட தமிழ் சினிமாவில் ஒரு குடும்பம் மட்டுமே 3 தலைமுறைகளாக ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பராசக்தி என்ற படத்தின் மூலமாக தான் அறிமுகமாகி தன்னோட நடிப்பால் வானளவும் புகழ் பெற்றவர் தான் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். தனக்கு பின்னோட தன்னோட குடும்பத்தில் யாருமே திரைத்துறைக்கு வரக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக இருந்தாங்க நடிகர் சிவாஜி கணேசன். இப்படி இருக்கும்போது அவரோட எண்ணங்களை உடத்தெரிஞ்சிட்டு நடிக்க வந்தவர் தான் சிவாஜியோட மகனான பிரபு அவர்கள். சங்கிலி என்ற படத்தின் மூலமாக தன்னோட திரைப்பயணத்தை துவங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வரையும் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஆண்டில் அதிகமான படங்கள் நடித்தவர் என்ற பெருமை இவருக்கு இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி கணேசனுக்கு தன்னுடைய மகன் பிரபு போலீஸ் ஆகணுன்ற ஆசை இருந்திருக்கு. ஆனால் அந்த ஆசையை தாண்டி பிரபு அவர்கள் சினிமா துறைக்கு வந்துட்டாங்க. இவர் 1988ஆம் வருஷத்தில் 14 படங்களில் நடிச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 13 படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடிருக்கு. இவரோட நடிப்பில் வெளியான சின்னத்தம்பின்ற படம் வசூலில் மட்டும் இல்லாமல் அதிகமான சாதனைகளையும் வசப்படுத்திச்சுன்னே சொல்லலாம். தற்போது குணச்சித்திர வேடங்களில் மட்டும் நடித்து வராங்க நடிகர் பிரபு அவர்கள். இவரை தொடர்ந்து நடிக்க வந்தவர் தான் இவரது சகோதரர் ராம்குமார் அவர்கள். இயக்குனர் சங்கரோட ஐ படத்தின் மூலமாக தான் இவர் சற்றே பிரபலமடைந்தார்னு சொல்லலாம். இவர்களை தொடர்ந்து நடிக்க வந்தவர் தான் சிவாஜி மனோ. தற்பொழுது தொலைக்காட்சி நாடகங்களில் மட்டும் நடித்து வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பராசக்தி படத்தில் சிவாஜி பேசிய சக்ஸஸ் என்ற வசனத்தை தன்னோட முதல் படப்பெயராக வச்சு களமிறங்கியவர் தான் துஷ்யந்த் அவர்கள். இவர் சிவாஜியோட பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை தொடர்ந்து விக்ரம் பிரபு தமிழ் திரையுறையில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க. மேலும் இவர்கள் குடும்பத்தில் தர்ஷன் ராம்குமாரை விரைவில் திரையில் காட்ட முயற்சி நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ சிவாஜி கணேசனோட அன்னை இல்லத்திலிருந்து மட்டுமே 550க்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும்.